குரு போற்றி கோடியர்ச்சனையை துவக்கிற அந்த நேரம் வந்து சரியாக 9:30 மணி. ஒரு தடவை மூலமந்திரம் சொல்லுவோம், அப்புறம் ஒரு தடவை குரு தோத்திரம் கருத்தரிக்கு முன்பிருந்தேன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரே தடவை தான் படிப்போம். அதுக்கப்புறம் குரு போற்றி 108 படிக்க ஆரம்பிப்போம். அந்த குரு போற்றி 108 ஆரம்பிக்கும் பொழுது சரியா என்ன பண்ணணும், முதல்ல தீபாவளி காட்டினவங்க நகர்ந்துடணும், தள்ளி உட்காந்து அவங்க தொடர்கற்புறம் போடணும். முதல் முறை அர்ச்சனை பண்ண போறவங்க மலர் அர்ச்சனைக்கு என்ன பண்ணணும், அந்த குரு தோத்திரம் படிக்கிறப்ப தயார் நிலையில நின்றுட்டு இருக்கணும். 108 சொல்ல ஆரம்பிக்கிறப்ப சரியா என்ன பண்ணணும், மலர்களால அம்மா படத்துக்கு அர்ச்சனை பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு சிறு காலதாமதம் ஏற்படாம சரியா நடக்கணும். எல்லா விண்டோலயும் நம்ம ஜூம்ல பாத்தீங்கன்னா லைவ்ல எல்லா இடத்துலயும் சீரா ஒரே மாதிரி உலகம் முழுக்க இது வந்து சீரா ஒரே மாதிரி நடக்கும். சக்திகளே அதுக்கு வந்து மியூட்ல இருக்கும், கேட்காது. எங்க எல்லாரோட ஆடியோவும் கேட்காதபடி நாங்க மியூட் பண்ணி வச்சிருப்போம். மருவத்தூர் ஆடியோ மட்டும் தான் கேட்கற மாதிரி அதை மட்டும் நாங்க அன்மியூட்ல வச்சிருப்போம். தீபாவளி முடிச்ச உடனே 2வது குரு போற்றி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்ப அர்ச்சனை பண்றவங்க 2வது நபரா இருந்தா அவங்க என்ன பண்ணணும், அர்ச்சனையை அவங்க துவைக்கணும். காலதாமதம் இல்லாம உடனடியா அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிடணும். தொடர்கற்புறம் தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கும், மந்திரங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இப்ப முதல் தடவை குரு போற்றி முடிச்ச உடனே அம்மா படத்துக்கு வலது பக்கத்துல ஒருத்தர் நின்னுட்டு 1 அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து இப்படி தூக்கி காமிக்கணும். முதல் தடவை முடிச்சிட்டோம், 2வது தடவை 3வது தடவை காமிக்கிறதுக்கு அந்த எண்ணிக்கையை எடுத்து காட்ட போறாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி 9 தீபாராதனை வரைக்கும் 9 மந்திரங்களை படிச்சு தொடர்ந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீபாராதனை 9 தடவை முடிச்சதுக்கு அப்புறம் திருஷ்டி கழிக்கிறவங்க 3வது ஒருத்தரை வச்சுக்கோங்க, அவங்க எலுமிச்சம்பழ திருஷ்டி உடனடியா அம்மா படத்துக்கு கழிச்சிட்டோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் மந்திரங்கள் படிக்கிறவங்களுக்கு அப்படியே சுத்தி வந்து தீபாவளி எடுத்துட்டு வந்து ஒட்டு மொத்தமா ஃப்ரண்ட்ல நின்று ஒரு திருஷ்டி கழிச்சிருங்க. இதுக்கப்புறம் ஜியோ டேக்டு போட்டோ ஒண்ணு எடுக்கணும். எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இல்ல நிக்க வச்சுட்டு குரு போற்றி கோடியர்ச்சனையில கலந்துகிட்ட அத்தனை பேரும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அனுபவம் பகிரக்கூடிய விஷயம், இந்த கவனம் எடுத்து இந்த அனுபவம் பகிரக்கூடிய காணொலியை நீங்க எடுக்கணும் சக்தி.